ஒரு ஆப்பிரிக்க பழமொழி, தி ஆக்ஸ் ஃபர்கெட்ஸ் பட் தி ட்ரீ ரிமெம்பர்ஸ். அதாவது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லணும்னா, வெட்டின கோடாரி மறந்துடும், ஆனா மரத்துக்கு அந்த வலி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இதையே இப்போ சொல்றேன்னு தானே கேக்குறீங்க. ரீசெண்டா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு 8 வயசு பொண்ண ஒருத்தன் கடத்திட்டு போய் கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு அப்புறமா சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டதா செய்திகள்லாம் வந்துருச்சு. இந்த இஷ்யூல காமனா எல்லாருக்கும் தோன்ற விஷயம் என்னன்னா, உடனே அவனை என்கவுண்டர் பண்ணணும், இல்லனா உடனே தூக்குல போடணும் அப்படின்னு தான் தோணும். இது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா பாதிக்கப்பட்ட குழந்தைய பத்தி நம்ம யோசிச்சோமா? தப்பு பண்ணவனை அரெஸ்ட் பண்றதோ என்கவுண்டர் பண்றதோ பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கான நீதியா இருக்குமா? அதெல்லாம் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை, அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டவங்க அதுல இருந்து மீள்றதுக்கு இந்த சமூகமா ஒரு அரசா தீர்வு என்னன்னு நம்ம யோசிச்சோமா? நாம இப்ப வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷன், குட் டச், பேட் டச் பேசிட்டு இருக்கோம். ஆனா தப்பு பண்றவனுக்கு மது போதை, ஆண் திமிரு, பாலியல் இச்சைன்னு மோசமாதான் போயிட்டு இருக்காங்க. சித்தான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சவனை கொன்னு பழி வாங்கணும்னு ஹீரோ புறப்படுவாரு. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, அவனை கொன்னுட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஏன் எப்பவுமே உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே யோசிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்களான்னு. அந்த கொடூரத்துல இருந்து அந்த குழந்தை எப்படி வெளியே வரும்னு யோசிச்சிங்களான்னு கேட்பாங்க. அதே கேள்வியதான் இந்த சமூகத்தை நோக்கியும் இந்த அரச நோக்கியும் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் கொஞ்சம் கூட பயமே இல்லாம நடந்துட்டு இருக்கு. பச்சை குழந்தைங்க, ஸ்கூல் போற குழந்தைங்க, பெண்கள், கர்ப்பிணிகள், வயசானவங்கன்னு கூட பார்க்காம பாலியல் தொல்லைகள் நடந்துகிட்டே இருக்கு. கடந்த 4 வருஷத்துல குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்கு. சில வழக்குகள்ல குற்றவாளியை பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டோன்னு இந்த கவர்மெண்ட் பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட குழந்தைங்க அந்த மென்டல் ட்ராமால இருந்து வெளியில வர்றதுக்காக நாம ஒரு சமூகமா அரசா என்ன செஞ்சோம்? சினிமால வர மாச்சோவான ஹீரோ மாதிரி தப்பு பண்ணவன தலையில வெட்டுற மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்துட்டா போதுமா? இன்னும் சில பேரு தன்னோட குடும்பத்துல இப்படி நடந்துடுச்சுன்னு வெளியில சொன்னா நம்ம மான மரியாதை போயிடும் அப்படின்னு இந்த விஷயங்களை வெளியில புகாரா கூட சொல்ல தயங்குறாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்க நிலைமை இன்னும் மோசம். இப்ப ரீசெண்டா நடந்த திருவள்ளூர் சம்பவத்துல கூட அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைய தரையில படுக்க வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணதா தகவல்கள் வெளியாச்சு. அரசு மருத்துவமனையில சரியா சிகிச்சை கூட வழங்காம டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றதா செய்தி வந்துச்சு. இது மாதிரி எவ்வளவு குழந்தைங்க பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டு இருக்கும்? குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம்னு ஒண்ணு இருக்கா என்னன்னே தெரியல. சமூக நல்வாழ்வுத்துறை என்னதான் செய்யுதுன்னு கேள்வி எழுப்பப்படுது. இதுல என்ன கொடுமைனா, சமூக நல்வாழ்வுத்துறையின் கீழே இயங்கக்கூடிய அரசு சேவை இல்லத்திலேயே குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முறையான மருத்துவ உதவிகள், மன அதிர்ச்சியில இருந்து மீள்றதற்கு முறையான கவுன்சிலிங் வழங்குறது, அவங்க தடையின்றி கல்வி பயில்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது மாதிரியான உதவிகளை செஞ்சு கொடுக்கறது ஒரு நல்ல அரசோட கடமை. குற்றவாளியை தண்டிக்கிறத விட பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்கிறது நம்மளோட சமூக கடமை. சின்ன வயசுல கத்துக்கிற ஒரு விஷயம் பசுமரத்து ஆணி போலன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பிஞ்சு குழந்தைகளை சிலுவையில ஏத்தி ஆணி அடிக்கிறது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. குழந்தைகளோட தோல்ல இருந்து அந்த சிலுவைய கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறது நம்மளோட சமூக கடமை, ஒரு நல்ல அரசோட பொறுப்பும் கூட. திங்க் பாலிடிக்ஸ், அரசியல் பழகு.